உலக நாடுகளை உலுக்கி வரும் ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் இப்போது ஒரு மிக மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. சொல்லப்போனால் இது வெறும் போர் மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமான நெருக்கடியை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் அமெரிக்கா நடத்திய அதிரடி தாக்குதலில் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள சிர்க் நகரத்தில் இருக்கும் 2 மிக முக்கியமான குடிநீர் நீர்த்தேக்கங்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதன் விளைவாக சுமார் 20,000 வீடுகளுக்கு செல்ல வேண்டிய குடிநீர் விநியோகம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அங்கு தற்போது வெயில் 45 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை சுட்டெரிக்கிறது. இந்த கடும் கோடையிலும் தாக்கத்திலும் மக்கள் குடிநீருக்காக தவித்து வரும் காட்சிகள் காண்போரை கலங்க செய்கிறது. குறிப்பாக குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. குடிநீர் விநியோகம் சீர் செய்யப்பட்டாலும் இந்த தாக்குதல் ஏற்படுத்திய வடு அவ்வளவு சீக்கிரம் மறையாது என்கிறார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். அமெரிக்கா ஏன் இந்த தாக்குதலை நடத்தியது என்றால், இதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணத்தை அமெரிக்கா சொல்கிறது. ஓமன் நாட்டின் கடற்பகுதியில் தங்களின் அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாகவும், அதற்கு பதிலடியாகவே இந்த தற்காப்பு தாக்குதலை நடத்தியதாகவும் அமெரிக்காவின் சென்காம் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. சிரிக், ஹைசிக் மற்றும் ஹோர்மூஸ் நீர் சந்திக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இருந்த ஈரானின் ரேடார் தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து ஏவுகணைகள் பாய்ந்துள்ளன. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசுகையில், ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று காத்திருந்த போதும் அவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்று மிக காட்டமாக தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 முதல் தொடர்ந்து வரும் இந்த போர் இப்போது ஈரானின் பதிலடி மிரட்டலால் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஹோர்மூஸ் நீர் சந்தி வழியாக செல்லும் எந்த ஒரு கப்பலையும் தாங்குவோம் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. குடிநீர் ஆதாரங்கள் என்பது சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாக்கப்பட்ட வேண்டிய ஒன்று. ஆனால் போர் மேகங்கள் குழும்போது மனிதாபிமானமும் சட்டங்களும் கேள்விக்குறியாகின்றன. 20,000 குடும்பங்களின் தாகம் தீருமா அல்லது இந்த தாக்குதல் ஒரு பெரும் உலகப் போருக்கு வழிவகுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.